ஒவ்வொரு விஷயத்தையும் மதீனாவில் உள்ள நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திடம் கேள்விகளாக முன்வைத்ததின் பின்னணி என்ன? இனி நான் பழைய பார்வையை முன்வைப்பதற்கு தயார். அது அறியாமை காலத்து பார்வை, மடமைத்தனமான பார்வை. இஸ்லாம் என்கிற இந்த பேரொளி என் வாழ்வில் பாய்ச்சப்படுவதற்கு முன்பு உள்ள ஒரு பார்வை. அந்த பார்வையை நான் குழி தோண்டி புதைக்கிறேன். இஸ்லாம் என்கிற அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த அற்புத மார்க்கத்தை சுமந்து கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். பிறையை பற்றிய மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது? செலவு செய்வதை பற்றிய மார்க்கம் என்ன சொல்கிறது? மாதவிடாய் பற்றிய மார்க்கம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் ஒரு கேள்வியாக முன்வைத்ததின் பின்னணியில் தவறான மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு வந்தார். அந்த அடிப்படை முஸ்லிம்கிட்ட இல்லையே. முன்னோர்கள் என்ன சொல்லி தந்தாங்களே அதிலே நாம் நின்று கொண்டிருப்போமே. ஆனால் இஸ்லாத்தின் பார்வை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு உண்டான தேடல் இல்லை என்றால் நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோமா? இதற்கு இஸ்லாம் என்கிற சாயத்தை நாம் பூசிவிட்டால் இது இஸ்லாம் ஆகிவிடுமா? முஸ்லிம்கள் யோசிச்சு பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த அற்புதமான மார்க்கத்தை அதற்கே உரிய தூய வடிவத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியான வடிவத்தில் பின்பற்றும் போதுதான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி ஒரு சரியான பார்வை கிடைக்கும். முஸ்லிம்கள் நேர்மையா இருக்கிறார், முஸ்லிம்கள் ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்கள், நம்மிலிருந்து எல்லாவற்றிலையும் மேம்பட்டவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தா நாம செய்யறது அவங்க வேற மாதிரி செய்யறாங்க. நாம ஒரு நம்பரை போடுவோம், 286 போடுறான். நாம அங்கங்க மரங்களை கற்களை வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருப்போம். இவர்களும் அது போல மகான்களையும் மரங்களையும் கட்டி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல இருந்தாலும் ஒண்ணுதான், அதுல இருந்தாலும் ஒண்ணுதான் நினைப்பார்களா இல்லையா? கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்தில் இதுதான் இஸ்லாம் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி மக்களுக்கு சில செய்திகளை சொல்லும் நோக்கில் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிலிருந்தே ஒரு தூதரை தேர்வு செய்து அந்த அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறிக்கு பெயர் தான் இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய தேசத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தனது தூதராக தேர்வு செய்தான். அந்த காலகட்டத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு தவறான வாழ்க்கை முறைகளிலே சீரழிந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றி ஓரளவு புரிந்திருந்தார்களே ஒழிய அல்லாஹ்வை பற்றிய முழுமையான புரிதல் அவர்களுக்கு இல்லை. வாழ்க்கை நெறி என்று அவர்களுக்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கை நெறி என்று எதுவும் அவர்களுக்கு இல்லை. அற்ப விஷயங்களுக்கு பொய் பேசுவார்கள், அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை அடித்து தின்பார்கள், மது அருந்துவார்கள், மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுவார்கள், விபச்சாரம் சர்வ சாதாரணம், அற்ப விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டு கொலைகளிலே ஈடுபடுவார்கள். இப்படி நாகரிகமற்று வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை இறை தூதராக தேர்வு செய்தான். இந்த மக்களுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை. இவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை. ஆகவே இவர்கள் வாழ்வதற்குரிய இவர்கள் மட்டுமல்ல, இனி உலகம் அழியும் வரையிலையும் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சமுதாய மக்கள் தோன்றுவார்களோ உருவாகுவார்களோ அவர்கள் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற ஒரு சிறந்த முன்மாதிரி வாழ்க்கை திட்டத்தை உமக்கு நான் வழங்குகிறேன். நீங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை திட்டத்தின்படியே அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் எதை நம்புவதாக இருந்தாலும், அவர்களது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், நான் உமக்கு எதை சொல்கிறேனோ அதைத்தான் அவர்கள் அந்த விதத்தில் நம்ப வேண்டும். செயல்பாடுகளை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் எதை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். ஒழுக்க மாண்புகளுக்கு உண்டான வரையறை, அவர்களாக எதனை ஒழுக்கம் என்று நினைக்கிறார்களோ அவையெல்லாம் ஒழுக்கமாகாது. நான் ஒழுக்கத்திற்கான வரையறையை தருகிறேன். எது ஒழுக்கம், எது சிறந்த கற்பு நெறி, அதற்கான வரையறை என்ன, ஆடை ஒழுங்கு என்ன, கற்பொழுக்கத்தை பேணுவதற்குண்டான அடிப்படை அம்சங்கள் என்ன, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வகுத்து தருவேன்.
அதன் அடிப்படையில் இந்த மக்கள் வாழ வேண்டும். இப்படி மனித சமூகம் அவர்களது நம்பிக்கை சார்ந்தும் அவர்களது செயல்பாடுகள் சார்ந்தும் எல்லா வகையிலையும் உள்ளடக்கி அல்லாஹ்வால் பார்த்து பார்த்து நமக்கு தரப்பட்ட சட்டங்களின் தொகுப்பே இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்றால் வாழ்க்கை நெறி என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் தான். நீங்களாக ஒரு வாழ்க்கை நெறியை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு இதுதான் சரியான பாதையாக தெரிகிறது, எனக்கு இது நல்லவையாக தெரிகிறது, எனக்கு இது சரியாக தோன்றுகிறது, நீங்கள் சரி தவறை முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை நான் தான் உங்களுக்கு சொல்லித் தருவேனே ஒழிய நீங்களாக நீங்கள் செல்லும் பாதையை தேர்வு செய்யக்கூடாது. உமை எபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கை நெறியை நான் உங்களுக்கு எதை வகுத்து தருகிறேனோ அது அல்லாத ஒரு வாழ்க்கை நெறியை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களேயானால் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்றபடி வாழுங்க, நான் எதை நம்ப சொல்றேனோ அதை நம்புங்க, நான் எதை செய்ய சொல்கிறேனோ அதை செய்யுங்கள். உங்களுடைய அன்றாட வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை தீர்மானிக்க வேண்டியவன் நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தலைப்பில் சில விஷயங்களை விளக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது? இதுதான் இஸ்லாம் என்று சொல்ல வேண்டிய கட்டம் எங்கே உருவாகிறது? முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாத்தை பற்றிய சரியான புரிதல் இன்றைக்கு இல்லை. அவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதுதான் இஸ்லாம், இது இஸ்லாம். காலம் காலமாக ஒரு நடைமுறை, ஒரு ஊரில் ஒரு பழக்கம் பின்பற்றப்படுமையானால் அதற்கு இஸ்லாத்தின் முத்திரையை குத்தி விடுகிறார்கள். இஸ்லாம் என்று இஸ்லாத்திற்கென்று இவர்கள் தனித்த சில அடையாளங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள். இவர்கள் கற்பனை செய்யக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இஸ்லாம் என்கிற சாயத்தை பூசி விடுகிறார்கள். இப்படி முஸ்லிம்கள் அறியாமையின் காரணத்தினால் இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கும் பொழுது என்ன பிரச்சனை ஏற்படுகிறது? நாம் எல்லா சமூக மக்களோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது தொப்புள் கொடி உறவுகள், நம்மை நேசிக்கக்கூடிய, நமது நலனில் அக்கறை கொண்ட இந்து மத நண்பர்கள், கிறிஸ்தவ மத நண்பர்கள், பல்வேறு சமூக மக்களோடு நல்லிணக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே. அப்படியான சூழலில் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முஸ்லிம்களாகிய நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். நம்ம பாய் எப்படி செய்கிறாரோ அதுதான் இஸ்லாம். இந்த பக்கம் பெண்கள் பாயம்மா, இந்த பாயம்மா என்ன செய்கிறார்களோ அது இஸ்லாம். அவர்கள் இஸ்லாத்தை குர்ஆனில் இருந்து நபிகள் நாயகத்தின் நேரடி வாழ்க்கையில் இருந்து அறிந்து கொள்வதற்கு பதிலாக முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இருந்து அறிந்து கொள்ள முற்படுகிறார்கள். அதான் யதார்த்தம், அதான் இயல்பு. ஒவ்வொரு மதத்தையும் மக்கள் அறிந்து கொள்வதற்கு அந்தந்த வேத நூல்களை படிப்பதில்லை. எந்த மதத்தை பின்பற்றுவதாக சொல்கிறார்களோ அந்த மத மக்களின் வாழ்க்கை முறையை பார்ப்பார்கள். இவன் எப்படி வாழ்றாங்க, காலையில் என்ன செய்கிறாங்க, மாலை என்ன செய்கிறார்கள், இரவு என்ன செய்கிறார்கள், எப்படி தொழுகிறார்கள், எதை பிரச்சாரம் செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்ப்பார்கள். நம்ம வாழ்க்கை நடைமுறையை வைத்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் போல என்று நினைப்பார்கள். பிற மதத்தவர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி தவறாக நினைப்பதற்கு முஸ்லிம்களின் செயல்பாடுகளே காரணமா இருக்கு. இன்றைக்கு பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி நினைக்கக்கூடிய பல்வேறு தவறான அபிப்பிராயங்களுக்கு, பல்வேறு தவறான கருத்துருவாக்கங்களுக்கு முஸ்லிம்களில் இஸ்லாத்தை பற்றி அறியாமையும், முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு தவறான ஒரு சித்திரத்தை, வரைபடத்தை கொடுத்ததின் விளைவும் தான் காரணம். முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் இருக்கா? எதையெல்லாம் இவர்கள் இஸ்லாத்தின் அடையாளமாக கருதுகிறார்கள்? இவங்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாம்னா தொப்பி போடுறது, அதற்கு அடுத்தபடியாக பெயர்களை அரபியில் வைப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தின் அடையாளம். தொப்பி போட்டா இஸ்லாம். பேர் அப்துல்லா என்றோ, அப்துல் ரஹ்மான் என்றோ, ஆயிஷா என்றோ, ஃபாத்திமா என்றோ பெயர்களை, அரபு பெயர்களை சூட்டிவிட்டால் இவங்க இஸ்லாம், இவங்க முஸ்லிம் பெண்மணி. இன்னும் நம்ம முஸ்லிம் மக்களினுடைய நடைமுறையை பாருங்க. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகள்லையும் வெளியே 786 786 அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இப்போ நிறைய முஸ்லிம்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தில் எழுதுறாங்க, கடைகளில் எழுதுறாங்க, மேல மாஷா அல்லாஹ்
கீழே ஒரு இன்ஷா அல்லாஹ், நடுவுல ஒரு 786 786. அந்த காலத்துல பெயிண்ட்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கிரில் வீட்டு இரும்பு கம்பியிலே எழுத போட ஆரம்பிச்சிட்டான். ஆர்டர் கொடுக்கும் போதே 786ல எனக்கு ஒரு இரும்பு கிரில் தாப்பா. எப்படிங்க வரணும்? நிலாப்பணம் இருக்கணும், மேல ஒரு நட்சத்திரம், அது கீழே வளைந்த டைப்ல ஒரு 786. முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்முடைய இந்த செயல்பாடுகள் என்ன ஒருத்தர் செய்யறது இல்ல, பெரும்பான்மையான மக்கள் செய்கிறார்கள். அவங்க பார்க்குற முஸ்லிம்கள் வீடுகள்ல எல்லாம் அங்கங்க 786 எழுதப்பட்டிருக்கு. 786 எழுதப்பட்டதை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாத நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் நினைக்கிறார்கள், ஓ இவங்களுக்கு இந்த நம்பர்ல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது, இந்த நம்பர் இவர்களுக்கு ஒரு மகத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நம்பர்ல அவங்களுக்கு ஒரு புனிதம் இருக்கிறது போலும் நினைப்பார்களா இல்லையா? அப்படி நினைப்பதற்கு முஸ்லிம்களின் இந்த செயல்பாடு தானே காரணம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இதனை எல்லாம் சொல்கிறதா? தொப்பியை இஸ்லாத்தின் அடையாளமாக மார்க்கம் எங்கேனும் சொல்கிறதா? குர்ஆன்ல பல்லாயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றது. தொப்பிதான் ஒரு முஸ்லிமின் அடையாளம் என்று குர்ஆனில் எங்கும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு மார்க்க சட்டங்களை கற்றுத்தந்தார்கள், தொழுகை முறையை கற்றுத்தந்தார்கள், வணக்க வழிபாட்டு முறைகளை கற்றுத்தந்தார்கள். எங்கும் தொப்பியை தொழுகையின் ஒரு அவசியம் பேண வேண்டிய ஒரு அம்சமாகவோ அல்லது பிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிமின் அடையாளமாகவோ எங்கும் நபிகள் நாயகம் குறிப்பிட்டதில்லை. அப்ப இது எப்படி வருது முஸ்லிம்கள்ட்ட? இந்த இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள், இந்த செயல்பாடுகள் முஸ்லிம்களிடம் எப்படி நுழைந்தது? காலம் காலமாக எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறதோ அதை இஸ்லாம் என்றே அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்குல்ல, நம்ம ஆலிம்கள் நமக்கு இதை அனுமதித்தார்களா இல்லையா? பெரியார்கள் இதனை நமக்கு சொன்னார்கள் அல்லவா? நம்ம பெரியார்களுக்கு தெரியாதா? முன்னோர்களுக்கு தெரியாதா? ஆலிம்களுக்கு தெரியாதா? பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் உள்ள இந்த அம்சங்கள் யாவும் இஸ்லாம் முத்திர குத்திடுறாங்க. அப்படி அல்ல. நம்ம காலங்காலமா ஒரு காரியத்தை செய்யறதுனால எல்லாம் அது இஸ்லாம் ஆயிராது. அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வால் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அவனுடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லணும். அதான் இஸ்லாம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு அம்சம் எது? எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்குரிய நபர் யாரும் இல்லை. முஸ்லிம்களை நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த முழக்கம் எங்கே சொல்லப்பட்டது? மக்காவில். எந்த சூழலில் சொல்லப்பட்டது? பல்வேறு கடவுள்களை அவர்கள் வணங்கி வழிபட்டு கொண்டிருந்த சமயத்தில் பல சிலைகளை லாத்து உஸ்ஸா மனாத் என்று பல்வேறு பெயர்களை சூட்டிக் கொண்டு அவைகளெல்லாம் கடவுள், இவர்கள் தான் நமக்கு உணவு தருகிறார்கள், இவர்கள் தான் நம்முடைய துன்பங்களை நீக்குகிறார்கள், இவர்கள் தான் நம்முடைய நோய் நொடியை போக்குகிறார்கள் என்று மக்காவில் உள்ளவர்கள் நம்பினார்கள். மக்காவில் இன்னும் சிலர் இந்த சிலைகள் எல்லாம் இவற்றை செய்வதில்லை, இவைகள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்யும், நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது லாத்து உஸ்ஸா மனாத் போன்ற இந்த சிலைகளுக்கு முன்பாக வந்து நின்றால், நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து சொன்னால் ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவைகள் நம்மை பற்றிய நிலையை எடுத்து சொல்லும், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், அதற்காக இவற்றை வணங்குகிறோம் என்று வணங்கி வழிபட்ட சூழல். புரியுதா? பல கற்களையும் மரங்களையும் கடவுள்களாக கருதினார்கள். அரபு மண்ணில் மக்காவில் இந்த சிலை வழிபாட்டு முறை இருந்தது, மரத்தை வழிபடக்கூடிய முறை இருந்தது. பிற பகுதிகளிலிருந்து சூரியனையும் நட்சத்திரங்களையும் வணங்கி வழிபடக்கூடிய முறை இருந்தது. மழை பொழிந்து விட்டால் அவர்கள் சொல்வார்கள் முதிர்னா பி நௌஇ கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தினால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம். இந்த நட்சத்திரம் இங்கிருந்து அங்கே சென்று விட்டது, அங்கிருந்து இங்கே சென்று விட்டது, இதோ பாருங்கள் இந்த நட்சத்திரம் அங்கே நகர்ந்து விட்டது. நட்சத்திரத்தினால், அதான் ராசி. இன்னைக்கு ஜோசியம்லாம் பார்க்குறாங்கல்ல,
ஜோசியம் பார்க்கிறது என்ன? 9 கிரகங்கள். இவன் 9ங்கிற அங்க கூடிக்கிட்டே இருக்கு கிரகம். இவன் 9ன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அங்க பார்த்தா 11 ஆகுது. சரி, நீ 11 வச்சு ஒரு கணக்கு பண்ற, அங்க 13 ஆகுது. கணக்கு கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி மனிதர்களின் செயல்பாடுகளுக்கு முடிவு காண்கிறார்களோ, உங்க வாழ்க்கையில கல்யாணம் எல்லாம் நட்சத்திரத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஏதும் ஒரு கருமாதி சடங்கு சம்பிரதாயம் செய்ய வேண்டுமா? நட்சத்திரத்தை வைத்து முடிவு செய்வோம். ராகு எங்கே இருக்கிறான், கேது எங்கே இருக்கிறான். ஒருவர் யார் முஸ்லீமை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஜோசியம் பார்ப்பார். உங்க ஜோசியம் சரியில்லை, ஏன் ராகு உச்சத்தில் நிற்கிறான், அவன் உச்சத்தில் நின்னா என்ன, முச்சந்தில் நின்னா நமக்கு என்ன, முஸ்லிமுக்கு என்ன? அவர்கள் நம்பிக்கை வேறு, முஸ்லிம்களுக்கு இது நம்ப வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்ப நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டு மனிதர்களின் செயல்பாடுகளை முடிவு செய்த காரணத்தினால் இதே போன்ற பழக்கம் அப்போதும் அரேபிய மண்ணில் இருந்தது. நட்சத்திரத்தினால தான் நம்ம மழை பொழிவிக்கப்பட்டோம். புரியுதா? அப்ப கல்லு, மண்ணு, மரம், நட்சத்திரம், சூரியனை இவற்றையெல்லாம் வணங்கி வழிபடக்கூடிய சூழலும் அல்லது இவைகள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்து பேசும் என்கிற சூழலும் இருந்த பொழுதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும், எந்த மனிதனையும், எப்பொருளையும் வணங்கி வழிபடக்கூடாது. நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்றால் இந்த கொள்கையில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தம்முடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கைகளை ஆழ பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எப்பொருளையும் நாம் வணங்காமல் இருக்கிறோமா? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த மனிதனையும் நாம் வணங்கி வழிபடாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இப்படி கேட்டா முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம எங்க அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குறோம், அல்லாஹ்வை தானே தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காகத்தானே ரமலான்ல நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் நாம் வணங்குவதில்லையே என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று தொழுகையை மட்டும் வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுக்கு தான் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம், வீட்டிலையும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துதான் தொழுகிறோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்ம தொழுகிறது இல்லையே. நோன்பு அல்லாஹ்வுக்காண்டி தான் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நோன்பு வைப்பதில்லையே. அப்ப தொழுகையும் நோன்பையும் இது போன்ற சில விஷயங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்ம அல்லாஹ்வை தான் வணங்குறோம், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று முஸ்லிம்கள் தப்பு கணக்கு போடுறாங்க. அல்லாஹ் அல்லாத நபர்களை, பொருளை வணங்குகிறோமா என்பதை தொழுகையை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் முடிவு செய்யக்கூடாது, நோன்பை மாத்திரம் வைத்துக் கொண்டு முடிவு செய்யக்கூடாது. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள்லாம் லாத்து உஸாவுக்கு முன்னால போய் தொழுதுகிட்டா இருந்தா அதை மட்டும் அவன் செஞ்சா? அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசும் போய் துவா கேட்கிறான். அந்த கற்களிடத்துல போய், சிலைகளிடத்துல போய், மக்காவில் உள்ள இணைவை பலன்பை துவா கேட்கிறான், பிரார்த்தனை செய்கிறான். என்னை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, என்னை பற்றி அல்லாஹ்விடத்தில் நீ சொல், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி, அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதைத்தான் இஸ்லாம் கண்டிக்கிறது, அதைத்தான் வணக்கம் என்று சொல்கிறது. அப்படி ஒருவன் ஒரு மனிதனிடத்திலேயோ ஒரு பொருளிடத்திலேயோ படைக்கப்பட்ட ஒரு படைப்பினிடத்தில் முன்பாக நின்று கொண்டு விட்டால் அவன் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி விட்டான் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இதெல்லாம் இருக்கா? தர்கா வழிபாடு என்பது என்ன? இன்னைக்கு பாருங்க, இஸ்லாம்னா தர்கா வழிபாடு தான் இஸ்லாம் என்று முஸ்லிம் அல்லாதவர்களே கருதக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களிடத்தில் இந்த அனாச்சாரம் புகுந்து விட்டதா இல்லையா? முஸ்லிம் அல்லாதவர்களே என்ன நினைக்கிறாங்க? இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடையாளம் தர்கா, அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான். நாம நம்முடைய வாழ்க்கையில் அருள் வளம் பெற வேண்டும் என்றால் அந்த தர்காவுக்கு போகணும். நாம இங்க முஸ்லிம்களே போக வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் அவர்களும் அறியாமையில் சேர்ந்து கொண்டு தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தர்கா என்பது இஸ்லாத்தின் அடையாளம் அல்ல. தர்கா அதனுடைய வழிபாட்டு கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக அறியாமையின் காரணத்தினால், மார்க்கத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தெள்ள தெளிவாக அல்லாஹ் அல்லாத அவனுடைய படைப்பினத்தை வணங்கும் செயல். இதை புரியணும் முஸ்லிம்கள். தர்காவுக்கு போறது வெறும் தர்காவுக்கு போறதல்ல, தர்காவில் போய் என்ன நடக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒரு படைப்பினிடத்தில் முன்பாக நின்று கொண்டு செய்கிறீர்கள்.
போவார். அங்கே போய் பார்த்தா சில தர்காவில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். தர்காவுக்கு போனாலே ஒரு பக்தி மயம் ஆயிடுவார். ஏன் அது மாதிரி ஒரு பத்தி அங்கே கொளுத்தி வச்சிருப்பாங்க. அது எங்கே கொளுத்தினாலும் அந்த பக்தி மயம் வரத்தான் செய்யும். ஒரு காலி கட்டடத்தில் அதே பக்தியை கொளுத்துங்க, உள்ள நுழையும் போதே கண்ணை மூடிட்டு கூட்டுவாங்க. இவ்வளோ பெரிய ஆன்மீக தலம்னு அவர் நினைப்பார். ஏன் அந்த வாடை அப்படி மனுஷனுடைய சிந்தனையில் ஒரு சிந்தனையை தூண்டும். தர்காவுக்கு போனாலே பூ, பத்தி, சந்தனம் எல்லாம் சேர்ந்து இவர் என்ன அவுளியாவே அங்கே எழுந்து வந்த மாதிரி அவர் நினைப்பார். ஒரு சமாதி, அதற்கு மேல் பச்சை போர்வை, அப்படியே சுற்றி வருவார். அதையே சுற்றி வரீங்க, தர்காவை சுற்றி வர வேண்டிய அவசியம் என்ன? சுற்றி வந்து என்ன கேட்குற, அங்கேருந்து கையேந்துகிறார். எதற்கு தர்காவில் போய் கையேந்துறீங்க? தர்காவில் போய் கையேந்த வேண்டிய அவசியம் என்ன? அல்லாட்ட கேட்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்து கேளுங்க, இல்லை பள்ளிவாசல இருந்து கேளுங்க. ஒரு மனிதனின் சமாதிக்கு முன்பாக கையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்துகிறீர்கள் என்றாலும் அங்கே போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப அங்க போய் கேட்பதுடைய பொருள் என்ன? அப்படியாவே எனக்கு வேண்டிய அல்லாட்ட ஏதாவது சொல்லுங்க, எனக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கு நோய் நொடி இருக்கிறது, குடும்பத்தில் வறுமை துன்பம், இதையெல்லாம் அவுளியாவை நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று அங்கே தான் கேட்கிறார்கள். மக்கள் அங்கதான் போய் கேட்கிறாங்க. அல்லது நீங்க அல்லாட்ட கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கள், மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் கேட்டதை போல. இவர் போகும்போது சும்மா போக மாட்டார், ஒரு எண்ணெய் வாங்கிட்டு போவார். அங்கே குத்து விளக்கு இருக்கும், குத்து விளக்குல எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை கழுத்துல இங்கே எல்லாம் தடவி வரும்போது எண்ணெய் அப்படி பல பலன் இருக்கும் மூஞ்சி, அப்படி வருவார். அங்கே வாசல்ல இனிப்பு தருவார், அது எதுக்கு விடுவானே கொண்டு வாயில போட்டு அப்புறம் அதை சாப்பிட்ட உடனே எல்லா நோயும் நீங்கிரும் நினைச்சிடுவார். இந்த கல்ச்சரே இஸ்லாமிய கல்ச்சர் கிடையாது. இது பிற மதங்கள்ல அவங்கவுங்க தெய்வ நம்பிக்கையின்படி செய்யக்கூடிய செயல்பாடுகள். நாமும் ஒரு காலத்தில் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தோம் அல்லவா? அதிலிருந்து விடுபட்டு வந்தாலும் அந்த வேர் நம்மை விடவில்லை. ஏதாவது செய்யணுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல தலைமுறைகளுக்கு முன்னால் நீங்கள் முன்னோக்கி பின்னோக்கி பார்ப்பீர்கள், ஆனால் நம்ம மூதாதையர்களும் இத்தகைய நம்பிக்கைகளை கொண்டவர்கள் தான். நம்மளாம் என்ன அரபு நாட்டு இறக்குமதியா? நம்ம முகரையெல்லாம் பார்த்தா அரபு நாட்டு ஷேக் மாதிரியா இருக்கு. எல்லாம் இந்த மண்ணு. நமக்கு அரபு பேச தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தமிழை விட்டா வேற என்னன்னு தெரியும் நமக்கு? இந்த மண்ணு, இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் நாம. ஒரு 5-6 தலைமுறை 8-7 தலைமுறைக்கு முன்னால போனோம்னா நாமும் இத்தகைய வழிபாட்டை கொண்டவர்களாகத்தான் இருந்தோம். இஸ்லாத்தின் கொள்கை பிடித்து போய், அதில் உள்ள சமத்துவ கொள்கை பிடித்து போய் நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் பழைய வணக்க வழிபாட்டு முறையை நோக்கி நாம் செல்லலாமா? அப்ப அவங்க பார்க்கிறாங்க, அப்படி வந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த நம்பிக்கையை விட முடியாம யாரையாவது மகானு அவுளியா இறைநேசர் என்று சொல்லி அந்த சமாதியை எழுப்பி அதன் மேல் போர்வையை போர்த்தி அங்கே வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும். இது எவ்வளவு மோசமான ஒரு செயல். இதை இஸ்லாம் என்று நம்பி செய்வது எந்த அளவிற்கு பாரதூரமானது. இது எப்படி இஸ்லாம் ஆகும்? அல்லாஹ் அல்லாத அல்லாஹ்வினுடைய படைப்பினத்தை வணங்குவது இஸ்லாமா? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றானே முஸ்லிம்களுக்கு தெரியறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். பாருங்க, மக்காவில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே வேணா அங்க போய் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் தூரமா இருக்கிறேன்னு நினைக்கிறானா? அவன் கோரிக்கையை நான் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறானா? அவனுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறானா? நபியே இவர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் மிக மிக அருகில் இருக்கிறேன், அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி, அவன் அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல நான் தயார், இதையும் சொல்லுங்க. என்ன கூப்பிட்டா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு பக்கத்துல தாண்டா இருக்கேன், எனக்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை, உனக்கும் எனக்கும் மத்தியில், அடியானாகிய நமக்கும் நம்மை படைத்த எஜமானாகிய அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த இடைத்தரகரும் தேவையில்லை, பக்கத்தில் நான் இருக்கிறேன். உனக்கு எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்து பிரார்த்தனை செய், உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் என்னிடம் கேள். உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி, அவன் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன், நான் ஆன்சர் பண்றேன், உனக்கு உன் கஷ்டத்தை நான் போக்குறேன், என்ன கூப்பிடுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஏனைய வசனங்களில் சொல்கிறான், அம்மை யுஜீபில் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ.
அல்லாஹ் கேட்கிறான், இவன் பாதிப்புக்குள்ளாகும் போது இவனுடைய துன்பத்தை நீக்கி இவனுக்கு பதில் சொல்லக்கூடியவன் யார்? நான் தானே பதில் சொல்வேன். அவன் நோயை நான் தானே நீக்குவேன். கொடுக்கிறது நான், நீக்கிறது நான் தானே. அவனுக்கு வறுமையை கொடுப்பதும் நான், அந்த வறுமையை போக்குவதும் நான் தானே. அவன் பாதிப்புக்குள்ளாகும் போது அவனுடைய துன்பத்தை நீக்குபவன் யார்? நான் அல்லவா? என்னை விட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போலாமா? அல்லாஹ் கேட்கிறான். இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னோடு வேறு கடவுள்களா? நீ வேற ஆள்கிட்ட போய் நிப்பியா? எவ்வளவு கோபப்படுறான் பாருங்க அல்லாஹ். ஒரு தந்தை தம்முடைய மகனிடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை விட, புள்ள ரோட்ல நிக்கிறான், தகப்பனார் பக்கத்தில் இருக்கிறார், கொடுக்க தயாரா இருக்கிறார். அந்த தகப்பனை விட்டு விட்டு வேறு வேறு நபரிடத்தில் கையேந்தி கொண்டிருந்தால் தகப்பனுக்கு கோவருமா வராதா? நீ என்ன அங்க போய் கேட்கிற? என் கண்ணுக்கு முன்னால் அடுத்தவர்கள்ட்ட கையேந்த வேண்டிய அவசியம் என்ன? என்கிட்ட கேளு, உனக்கு நான் தர்றேன். ஒரு தந்தை சொல்வான் அல்லவா, அதை விட பன்மடங்கு பாசத்தோடு அதிக உரிமையோடு அல்லாஹ் அடியார்களாகிய நமக்கு சொல்கிறான், உனக்கு என்னனால் என்கிட்ட கேளு, நான் தர்றேன். நான் தலைமை உன் துன்பத்தை போக்கக்கூடியவன். இலாஹும் அல்லாஹ், என் அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு உண்டா? நான் தான் உன்னை படைத்த கடவுள். ஆகவே நீ என்னையே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, இதுதான் இஸ்லாம். ஆனா முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க நம்பக்கூடிய இஸ்லாம் என்ன? மகான், மகான்கிட்ட போய் கேட்கிறது, அவுளியாட்ட கேட்கிறது. இவங்க அவுளியா மகான்னு சொல்லக்கூடியவங்களுடைய வரலாறை பார்த்தோம்னா அவங்கெல்லாம் மகான்களா அவுளியாக்களா அதுவே சந்தேகம், ஒண்ணுமே தெரியாது. உண்மையில இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி அவரெல்லாம் தௌஹீதுக்காக வேண்டி பாடுபட்டவர். அவருடைய புத்தகங்கள் பல உண்டு. அந்த புத்தகத்திலேயே அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை அவர் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தவர். ஆனா அந்த அப்துல் காதர் ஜீலானிவை என்னவாக்கிட்டாங்க? அவர் ஒரு கடவுளாக்கி அல்லாஹ்வுக்கு மேல ஆயிப்போச்சு. நம்ம சமுதாயத்தில் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி ஆரம்ப கால நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அல்லாஹ்வை பத்தி சொன்னா கூட பயப்பட மாட்டாங்க. அப்துல் காதர் ஜெயிலானினா உடம்புலாம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அப்படின்னு கண்ண விரல்களை தொட்டு முத்தம் கொடுக்கிறது. அல்லாஹ் பேரை சொல்லும் போது கூட இவ்வளவு நடுக்கம் இருக்காது. அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மேராஜ் போகும்போது அல்லது விண்ணுலகத்துக்கு போகும்போது அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்களாம். சப்தம் கொஞ்சம் கூடிருச்சான். யாரு? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசுற சப்தம் கூடும்போது அல்லாஹ் சொன்னாலும் அமைதியா இருக்கு, மெதுவா பேசுங்க. என்ன? அப்துல் காதர் ஜெயிலானி தூங்கி கொண்டிருக்கிறார் பாரு. அல்லாஹ் எப்பவே சொல்லிட்டான் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் யாரை சொல்லி பயங்காட்டுறான்? என்ன சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்துல் காதர் ஜெயிலானி தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் தூக்கத்தை கெடுப்பியல. அப்ப அல்லாஹ்வை விட பெரிய பவர் யாரு? அப்துல் காதர் ஜெயிலானி. இதுதான முஸ்லிம்களிடத்துல இந்த நம்பிக்கை தானே ஊட்டப்பட்டது. அதன் விளைவுதானே ஏனைய அம்சங்கள். அவராவது இந்த தௌஹீத் கொள்கைக்கு பாடுபட்டவர். அவரை இன்றைக்கு கடவுள் ரேஞ்சிக்கு மகான் ரேஞ்சிக்கு ஆக்கி விட்டார்கள். அது தவறு, பிழை. இங்க மற்ற நபர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தா யாருன்னே தெரியாது. பல ஊர்கள்ல அவுளியாவுக்கு பேர் என்ன? சடபக்கீர் அவுளியா. அவுளியாவே சடபக்கீர் அவுளியா. என்ன சடபக்கீர் அவுளியா? வருஷ கணக்கில் குளிக்கல, வேற என்ன விஷயம்? வருஷ கணக்கில் குளிக்காம முடியெல்லாம் சட பின்னி போய் இப்படி இரும்பு கம்பி மாதிரி இருக்கு. அந்த முடிய லேசாக்கணும் சொன்னா எப்படி ஒரு 3 பாட்டில் ஷாம்பு தேவை. 1 பாக்கெட் 2 பாக்கெட்ல 3 பாட்டில் வேணும். அவ்வளவு சட பின்னி போயிருக்கும். அவர் என்னவாயிட்டாரு? சடபக்கீர் அவுளியா. பீடி மஸ்தான் அவுளியா. பேரை பாருங்க, பீடி மஸ்தான். பீடி குடிக்கிறவர் எப்படி அவுளியாவா இருப்பார்? பீடி மஸ்தான் அவுளியா. அவர் உண்டியல்ல என்ன பண்ணணும்? பீடியை கொண்டு போய் போடணும். அதுவும் சில தர்காவில் ரொம்ப பாரம்பரியமா இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் இன்ன பிராண்டு தான் குடிப்பாரு, அந்த பிராண்டை வாங்கி கரெக்டாக அதை உண்டியல கொண்டு போய் போடு. பாருங்க, அந்த அவுளியாவுக்காக வேண்டிய ஒரு பக்தர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. கரெக்டாக அந்த பீடி கட்டை வாங்கி உண்டியல்ல போடணும். இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கலையா? இதெல்லாம் இஸ்லாமா இருக்குமா? பீடி குடிக்கிறது மார்க்கத்தில் தப்பு இல்லையா? பீடி, சிகரெட்டு, மது இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அதை உட்கொள்ளக்கூடிய ஒருவர் எப்படி இறைவனின் நேசத்திற்குரியவராக இருப்பார்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல். தூய்மை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பன்னெடுங்காலமா பல மாதமா குளிக்காம முடிகள் எல்லாம் சடை பின்னி கொண்டிருக்கிறது. தூய்மை இல்லை அவரிடத்தில். அவர் அவுளியா மகான்கிறாங்க. அதை முஸ்லிம்கள் நம்புறாங்க.
அப்ப இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் முஸ்லிம்கிட்ட இஸ்லாம்னா என்ன என்று தேடக்கூடிய தேடல் இல்லை. யார் எதை சொன்னாலும் நம்புறாங்க. அதனாலதான் முஸ்லிம்கிட்ட குறிப்பா பெண்கள்கிட்ட பல்வேறு மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தின் பேரால் வருவதற்கு என்ன காரணம்? நம்ம ஊர் சைடுல எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளவு மூட நம்பிக்கை, குறிப்பா பெண்கள்கிட்ட எல்லாம் மார்க்கத்தை புகுத்தி சொல்வாங்க. மார்க்கமே அப்படி இதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அளவு, நம்பக்கூடிய அளவு அவருடைய மூட நம்பிக்கை இருந்தது. என்ன செய்வாங்க? பிற சமூகத்தில் எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பார்களோ அது போலவே நமது சமூகத்திலையும் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. ஒரு காரியத்தை எப்ப செய்யறது, கல்யாணம் எப்ப பண்றது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம் பார்க்கிறது. ஏன் ஒரு புலி ஜோசியம் பாரு, புலி சீட்டு எடுத்துறாது இல்லை, இவனை கடிச்சு ஆளக்கு சேப்டர் முடிச்சிடும். கிளினா இவன் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அடக்கி கூண்டுக்குள்ள கடக்கும். அதனால கிளி ஜோசியம் பார்க்கிறது. தர்காவுக்கு அதே மாதிரி தான் யானையை கூட்டு வர்றது. ஏன் ஒரு சிங்கத்தை கூட்டுவாங்களே தர்காவுக்கு, சிங்கத்து மேல கொடியை வச்சு தெருப்புள்ள சுத்த முடியுமா? முடியாது. புலிக்கு மேல கொடியை வச்சு தெருப்புள்ள சுத்த முடியுமா? முடியாது. அதுக்கு சிறந்த வாகனம் எது, சிறந்த பிராணி எது? யானை. பார்க்கறதுக்கு சாந்தமா, அதே நேரம் கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி அவுளியா பேரை சொல்லி அவன் யானையை பார்க்கும்போது அதுக்கு பின்னால உள்ள அவுளியாவை நினைச்சுக்குவான். அவுளியாவே வர்றாருடா, யானை வடிவத்தில் வர்றாரு. அது மூலமா அது தும்பிக்கை வந்து தலையை வச்சிருச்சுன்னு வைங்க, அவுளியாவே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதன் அர்த்தம் யானை தான் தும்பிக்கையை, அது மூக்கு, மூக்கு சளியோட நம்ம தலையில வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுல என்ன நன்மை இருக்கு நமக்கு? இன்னும் சொல்லுவாங்க, தர்காவுக்கு கொடி கொண்டு போற யானை இருக்குல்ல, அதெல்லாம் போகும்போது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வீட்டில் நம்ம பாட்டி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, போய் அதை பின்னாலேயே போங்க, போய் என்ன செய்யணும், யானை போடுற சாணியை மிதி, உனக்கு அறிவு வரும். அதுக்கும் அறிவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யானை போடுற சாணியை மிதிச்சோம்னா நமக்கு எப்படி அறிவு வரும்? சம்பந்தமே இல்லை. இதையெல்லாம் முஸ்லிம்கள் சொல்லி தர்காவோடு இணைத்து இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படி ஒவ்வொன்றின் பின்னணியிலையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதெல்லாம் இஸ்லாம? அப்படி இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? ஒரு காரியத்தை என்ன நேரம்னு பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு நல்ல நேரத்தமா பார்த்து அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, கெட்ட நேரமா இருந்தால் அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு மார்க்கம் நமக்கு சொல்லுதா? அல்லாஹ் நமக்கு சொல்றானா? ரசூல் நமக்கு சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான பல்வேறு பணிகளை செய்தார்கள். அதுக்கெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துக்கிட்டா இருந்தாங்க? நீங்க பார்க்கக்கூடிய கிளி ஜோசியம், நீங்க பார்க்கக்கூடிய பால் கிதாபு, இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பார்த்தார்களா? எப்போது பத்ர் யுத்தத்தை துவங்குவது, ஒரு பால் கிதாபை பார்ப்போம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்போம், அந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்திற்கு ஏற்ப நாம யுத்தத்தை ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹ் எத்தனை திருமணம் பண்ணாங்க? எந்த திருமணத்துக்காவது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா? ஏன்? இஸ்லாத்தின் அடிப்படையான நம்பிக்கை நேரம் காலம் எல்லாமும் அல்லாஹ்வின் அதிகாரத்தில் உள்ளது, நம்ம கையில கிடையாது. ஒரு முஸ்லிம் எப்படி நம்பணும்? நேரத்தை காலத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ். ஒவ்வொரு மனிதர்களின் செயல்பாடுகள் நல்லவற்றில் முடிய வேண்டுமா கெட்டவற்றில் முடிய வேண்டுமா என்பதை தீர்மானிப்பவன் அல்லாஹ். அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அதில் தலையிடுவதற்குரிய அதிகாரம் இல்லை. முடிவு செய்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. அந்த மறைவான ஞானமும் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, அதை தீர்மானிக்கிற ஆற்றலும் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அவன் தான் எழுதுறான், ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன எழுதுறானோ அதன்படி நமக்கு நடக்கும். இதைத்தான் ஒரு முஸ்லீம் நம்பணும். அதைத்தான் நம்ம சொல்றோம். நன்மை தீமை எல்லாமும் அல்லாஹ் உன் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது, அந்த விதியை நான் நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் தனித்துவம் மேலோங்குகிறது. இத்தகைய தனித்துவமான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது உண்மை மார்க்கமாக இருக்க, முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று பெருமை பேசக்கூடிய, மார்தட்டி கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை இஸ்லாம் என்கிற பெயரில் செய்கிறீர்களே, அதை போல ஆலிம்களும் செய்து கொடுக்கிறார்களே, எப்படி? எந்த மார்க்கத்தில் இருக்கு? கல்யாணம் பண்ணும் போதும் சரி, ஆலிம் சாப்பிட்ட போய் கேட்பார், ஹஸ்ரத் எப்ப நான் கல்யாணம் பண்ணேன்? அவர் நேரம் பார்த்து சொல்லுவார், நீ இந்த நாளில் திருமணம் செய்யுதான் உனக்கு நல்ல நாள், இதான் உனக்கு நல்ல நேரம். அதனால தான் நம்ம சமுதாயத்தினுடைய பத்திரிகையெல்லாம் பாருங்க, கரெக்டா இந்த பத்திரிகை அடிக்கும் போது எழுதும் போது வாசகம் எழுதுவாங்க, நிகழும் ஹிஜ்ரி. நமக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கிறாங்கல்ல, நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும். ஆரம்பிச்சுக்கிட்டே வரும்போது இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன் குல செல்வன், யார்? அவர் மார்க்கத்துக்கு வேண்டி பாடுபட்டார்ல, ரத்தம்ல செஞ்சிருக்கிறார். சும்மாவா
அதனால அவருக்கு பட்டம், சமுதாயத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தீன்குல செல்வன். சரி, அவருக்கும் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன்குல செல்வி அந்த அம்மா, அது பள்ளிவாசல் பக்கமே வராது மூதேவி. ஒரு ஜும்மாவுக்கு வந்திருக்காது, ஒரு குரானை ஓதி இருக்காது, ரமலான்ல நோன்பு வைக்குமா அதுவுமே தெரியாது. அது எல்லாம் காலமுள்ள சினிமாவை பார்த்துக்கிட்டு சீரழிஞ்ச அவர்களுக்கு பட்டம் என்ன? தீன்குல செல்வி. இவர் ரெண்டு பேரும் சேர்த்து தீனுக்காண்டி உசுர கொடுக்க தயாராயிட்டாங்க. அதனால சமுதாயத்தால் அவருடைய தியாகத்தை அங்கீகரிக்கிற வகையில் வழங்கப்பட்ட பட்டம் தான் இவர் தீன்குல செல்வர், அவர் தீன்குல செல்வி. சரி, இந்த ரெண்டு தீன்குல செல்வர்களும் செல்விகளும் எப்ப இணைய போறாங்களா? திருமண பந்தத்தில் காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. அது முபாரக்கான வேலைன்னு யார் பக்கத்து விட்டு முபாரக் பாய் சொன்னாரா? அது நல்ல நேரம்னு உனக்கு யாரு சொன்ன? 10:30 12 யாரு சொன்னா உனக்கு? நீங்க நம்ம சமுதாயத்தினுடைய திருமண பத்திரிகை எடுத்து பாருங்க. அது என்ன 10:30 12 தான் கல்யாணம் பண்ணணுமா? சரி, எனக்கு வசதியா இருக்கு, என் சொந்த பந்தங்கள் இந்த நேரத்தில் தான் வர்றாங்க, அது ஓகே, அப்படி சொல்ல பிரச்சனை இல்லை. எங்க காலையில் தாங்க எல்லாம் கரெக்டா வருவாங்க, இந்த 10 மணி நேரம் தான் கரெக்டா இருக்கும்னா அது பிரச்சனை இல்லை. என் வசதிக்காக இந்த நேரத்தை தேர்வு செய்தேன் என்றால் அதில் பிரச்சனை இல்லை, தவறில்லை. இவர் பட்டவர்த்தனமா பத்திரிகையில எழுதுறாரு, இதுதான் முபாரக்கான். முபாரக்னு விளங்குதா? அருள் நிறைந்த, பரக்கத்து நிறைந்த. என மணமக்களை வாழ்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த பிரார்த்தனையே பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத் செய்வானாக. பரக்கத் அதான் முபாரக். அப்ப அந்த பரக்கத்து உள்ள நேரம் எது என்று தீர்மானிக்கிறார்கள். 10 12. அப்படி மார்க்கம் சொல்லிச்சா? இதை இஸ்லாம் என்று நம்புகிறீர்களா இல்லையா? அந்த பத்திரிகைக்கு வாசகம் ஃபார்மட்டே ஆலிம் சாதனை உங்களுக்கு சரி பண்ணி தராரு. அப்ப அவரும் இதனை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? காலம் காலமாக இந்த நம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஊன்றுவதற்கு, ஊறி போவதற்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல கடமைப்பட்ட ஆலிம்களும் ஒரு காரணமாக இருந்தார்களா இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கையெல்லாம் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர்களில் சொல்வாங்க, முஸ்லிம்கள் பாருங்க இன்னும் எவ்வளவு மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இஸ்லாம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னா மீன் சாப்பிடக்கூடாது. எத்தனை நாளைக்கு? 10 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. யாரு சொன்னா? முஹர்ரம் மாசம் வந்தா மீன் சாப்பிடக்கூடாதுன்னு யாரு சொன்னா? குர்ஆன்ல அப்படி எதுவும் இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதான அளவுகோல். இஸ்லாம்னா அதுதானே. நீங்க முஹர்ரம் என்கிற ஒரு மாதத்தை தொடர்புபடுத்தி அதை மார்க்க சாயம் பூசி அந்த 10 நாள்ல நாங்க மீன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமிய சாயம் பூசப்படுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரசூல் அப்படி நமக்கு சொல்லி தந்தாங்களா? இவங்களா நினைக்கிறாங்க. இவர்களாக இந்த மாசத்துல நம்ம மீன் சாப்பிடக்கூடாது, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிறது, ஒரு அர்த்தத்தை கற்பிப்பது. நாம இஷ்டத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம், இந்த நாள்ல நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம், இந்த நாள் அதை செய்ய மாட்டோம்னு சொல்றது இருக்குல்ல, நம்ம பார்வையில் லேசான ஒன்றா தெரியலாம். அல்லாஹுடைய பார்வையில் இது மிகவும் பாரதூரமான குற்றம் என்பதை திருக்குர்ஆனை படிக்கின்ற பொழுது நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதே மாதிரியான மூட நம்பிக்கை, இந்த நாளில் இதை சாப்பிட மாட்டோம் அதை சாப்பிட மாட்டோம் என்கிற இதே வகையிலான இதே பாணியிலான மூட நம்பிக்கை மக்காவிலும் இருந்துச்சு. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களும் இத்தகைய மூட நம்பிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் காலத்தை சார்ந்த மக்களும் இந்த வகை மூட நம்பிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்றான், வகாலு நபியே இந்த மக்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி அன்ஆமுன் வ ஹர்சுன் ஹிஜ்ர், இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்ட கால்நடைகள், இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்ட விளைநிலங்கள், இந்த கால்நடைகள்லாம் நம்ம பயணிக்க கூடாது, தடை. இந்த விளைநிலம் இதனை பயன்படுத்தக்கூடாது, தடை. லா யதஅமுஹா இல்லா மன் நஷாஉ, நாம் விரும்பியவர்களை தவிர வேறு யாரும் இவற்றை உண்ணக்கூடாது. இந்த விளைநிலத்திலிருந்து யாரும் உண்ணக்கூடாது. இந்த கால்நடைகளிலிருந்து நாம் தேர்வு செய்த நபர்களை தவிர வேறு யாரும் உண்ணக்கூடாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்படி சொல்றான், பிஸாமிஹிம், அவனா இஷ்டத்துக்கு சொல்றான், அவன் நம்பிக்கையின்படி சொல்றான். நானா சொன்ன அவனுக்கு? நான் சொல்லல, அவன் நம்பிக்கையின்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்கிறான், வ அன்ஆமுன் ஹுர்ரிமத் லுஹூருஹா, இந்த கால்நடைகள் பயணிப்பதற்கு ஹராம், தடை செய்யப்பட்ட கால்நடைகள். வ அன்ஆமுன் லா யذ்குருன ஸ்மல்லாஹி அலைஹா, இந்த கால்நடைகளின் மீது அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடாது.
இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவன்கிட்ட. இன்னைக்கு எப்படி விதவிதமா மூட நம்பிக்கை இருக்கோ இதே போன்று அன்றைய காலகட்டத்திலையும் இருந்தது. இந்த கால்நடைகள் மேல அல்லாஹ் பேரை சொல்லக்கூடாது, அந்த கால்நடைகள்ல டிராவல் பண்ணக்கூடாது, பயணிக்க கூடாது, இந்த விளைநிலத்திலிருந்து நாம சொல்ற ஆட்களை தவிர இன்னாலு இவர்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது என்று இவர்களாக சொல்கிறார்கள். இஃப்திரா அன் அலை, அல்லாஹ்வாக என் மீது இட்டுக்கட்டி சொல்கிறார்கள். நான் சொல்லவே இல்லை, இவனா இது ஹராம் அது ஹராம்ங்கிறான், இதை சாப்பிட மாட்டேங்கிறான், இதை பயணிக்க மாட்டேன் என்கிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சயஜ்ஸீஹும் பிமா கானூ யஃப்தரூன், இவர்கள் இட்டுக்கட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சேருக்கு அல்லாஹ் தக்க கூலி வழங்குவான். நான் விட மாட்டேன். நான் ஹராம்னு சொல்லாத உடனே நீ ஹராமுங்கிறியா? விடுவனா? விட மாட்டேன். இதற்கு தக்க கூலியை நான் வழங்குவேன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இறைவன் குறிப்பிடுகிறான், ஓ காலு நபியே, இன்னும் இவர்கள் சொல்கிறார்கள், அவங்க மூட நம்பிக்கையத்தோடு முடியல, மாபி புத்தூனி ஹாதிகள் அன்ஆமி, இந்த கால்நடைகளின் வயிறுகளில் உள்ளவை, கர்ப்பமா இருக்கும்போது ஒட்டகமோ வேறு பிராணிகளோ கர்ப்பமா இருக்கும்போது சொல்வானா, இவற்றின் வயிற்றில் உள்ளவை ஹாலிசத்துல் லிதுகூரினா வ முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, நம்மள உள்ள ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு ஒட்டகம் கர்ப்பமா இருக்கும் பொழுது அதன் குட்டியை ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். ஒய்யக்கும் மைத்தத்தன், அது இறந்து விட்டால், அந்த குட்டி இறந்தே பிறக்குது, இறந்து பிறந்து விட்டால் ஃபஹும் ஃபீஹி ஷுரக்கா, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். எப்படிலாம் மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒரு ஒட்டகம் கர்ப்பமா இருக்கு, குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கு, அப்ப சொல்றானா, இந்த குட்டி பிறந்துருச்சுன்னா ஆண்கள் நாங்க மட்டும் தான் சாப்பிடலாம், பெண்கள் உங்களுக்கு அதுல பங்கு இல்லை, நீங்க சாப்பிடக்கூடாது. இறந்தே பிறந்தா நீங்களும் சாப்பிடலாம் நாங்களும் சாப்பிடலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல சாப்பிடலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதையும் அல்லாஹ் விடல, சொல்லிட்டு சயஜ்ஸீஹும் வஸ்ஃபஹும், இப்படி இவர்கள் வர்ணிப்பதை அல்லாஹ் தக்க கூலி கொடுப்பான். நான் சொல்லாத நீயா சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம்னு ஒரு வரைபடத்தை நீ உருவாக்குறியா? ஹலால் ஹராம் மேப்பு வரைபடத்தை நான் தான் தருவேன். உன்னுடைய வாழ்க்கை முறையை திட்டமிட்டு வடிவமைப்பவன் நான். அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான், கிளைம் பண்றான், நான் தாண்டா உனக்கு சொல்வேன். நீ எப்படி இஷ்டத்துக்கு இது ஹலால் இது ஹராம்னு டிசைன் பண்ணுவேன், முடிவு பண்ணுவேன்? சயஜ்ஸீஹும் வஸ்ஃபஹும், இவர்கள் இப்படி பொய்யாக வர்ணிப்பதற்கு அல்லாஹ் தக்க கூலியை கொடுப்பான், நான் கண்டுகொள்ளாமல் விட மாட்டேன் என்கிறான். இன்னஹு ஹக்கீமுன் அலீம், இவன் இவ்வாறு செய்வதை அல்லாஹ் தெரியல நினைக்கிறானா? நான் ஹக்கீம், நுண்ணறிவாளன், அவன் செய்கிற அவன் நம்பிக்கை ஒன்னொன்னி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அலீம், நன்கறிந்தவன், அவனுடைய செயல்பாடுகளையும் நான் நன்கறிவேன். அந்த செயல்பாடுகளை எந்த நம்பிக்கையின் பேரில் செய்கிறான், அவனுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையும் நான் நன்கறிவேன். எனக்கு தெரியும். அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. ஒரு நம்பிக்கைக்கு இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை அல்லாஹ் லேசா விடல. சாப்பிட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, அதே பார்வைதான் முஸ்லீம்களே உங்களுக்கும் வரும். நீங்களாக இஷ்டத்துக்கு இது நல்ல நாள் இது கெட்ட நாள், இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம், முஹர்ரம் மாசம் 10 நாள் மீன் சாப்பிட மாட்டோம். அல்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வஸ்ஃபையும் ஒவ்வொரு வர்ணனையையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மார்க்கத்தின் பேரால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் குறித்து வைத்துக் கொண்டு தக்க கூலியை கொடுப்பாங்க. முஸ்லீம்கள் நாம இப்படி இஷ்டத்துக்கு செய்யலாமா? இன்னும் சில முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, உள்ளங்கை அரிசிச்சுன்னு வைங்க, பாட்டிமார்கள்லாம் முன்னால இருந்து உள்ளங்கை அரிச்சோம்னா முன்னால கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகுது, என் பேர பிள்ளைக்கு உள்ளங்கை அரிக்குது, அதனால என்னமா, அதனால கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும். அதுலேயும் வலது கை அரிச்சா ஒரு அர்த்தம், இடது கை அரிச்சா ஒரு அர்த்தம். எந்த கையோ உள்ளங்கை அரிக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு எவன் சொன்னான்? யார் சொன்னது? குர்ஆன்ல இருக்கா? இந்த நம்பிக்கை அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நாங்கள் சும்மா டைம் பாஸுக்கு பேசிட்டு இருந்தோம்னு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட முடியுமா? கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னா கொட்ட போறது யாரு? அல்லாஹ் தானே தருவான்னு அர்த்தம். உள்ளங்கை அரிச்சா நான் உனக்கு பணம் தருவேன் எவன்டா சொன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். எப்படி அரிக்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உள்ளங்கை அரிச்சா ஏன் பணம் வருது? இருக்கிற பணம் தான் போகும். ஏன் கூட்டத்தில் யாருக்குமே அரிக்கல, எனக்கு மட்டும் அரிக்குது? என்ன அர்த்தம்? பூச்சி இருக்குன்னு அர்த்தம். பூச்சி கடிச்சிருக்குது, அரிப்பு நோய், தோல் டிசீஸ். ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கணும். அவர் சொல்வார், உனக்கு ஸ்கின்ல பாரதூரமான நோய் இருக்கு, நீ டெய்லி வரணும், அல்லது மாசத்துக்கு ஒருக்க வரணும், வாரத்துக்கு ஒருக்க வரணும் சொல்வார். வாரம் 500 ரூபா நான் தான் அழுகணும். இருக்கிற பணம் போகுதா டாக்டருக்கு? கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுச்சா? உள்ளங்கை அரிச்சா பணம் வரும். இன்னும் சில பேர் நம்ம சமுதாயத்தில் இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்க, ரெட்டை வாழைப்பழம் இருந்துச்சுன்னு வைங்க, அதை சாப்பிட விட மாட்டாங்க. ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்றாத, என்ன ரெட்டை பிள்ளையா பிறக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு தலையை எப்படி பார்க்கறது, தலையை பார்த்து 2 உச்சி இருக்கு, அப்போ என்ன 2 உச்சி இருந்தால் 2 பொண்டாட்டி. அவன் தலையில் 7-8 உச்சியை வச்சுக்கிட்டு பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்.
2 வாழைப்பழம் இல்லை, 2 வாழைப்பழமா நிறைய சாப்பிட்டு பிள்ளை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க சொல்ற இந்த நம்பிக்கையெல்லாம் உண்மைன்னு இருந்தா மகப்பேறு மருத்துவமனையே தேவையில்லை. என்ன இதெல்லாம் என்ன நம்பிக்கை? மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்றால் வேறு. ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான உன்னதமான வாழ்க்கை தத்துவத்தை கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் இப்படி நம்பலாமா? இதை சாப்பிட்டா இப்படி ஆயும், அதை சாப்பிட்டா அப்படி ஆயும், 2 வாழைப்பழம் சாப்பிட்டா 2 பிள்ளை பிறக்கும், உச்சி 2-3 உச்சி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் நடக்கும். யாரு சொன்னா இதெல்லாம் யாரு சொல்றாங்க? நகம் இரவு நேரத்தில் வெட்டக்கூடாது, அது வரையிலும் சரி, அது வரையிலும் கூட சரிங்க வைப்பேன். இரவு நேரத்தில் நகை வெட்டோம்னா அந்த காலத்துலாம் இருட்டு, வெளிச்சம்லாம் இன்னைக்கு உள்ள வெளிச்சம்லாம் அன்னைக்கு இல்லை. நகை வெட்டோம்னா வீட்டில் இருக்கும், கை காலில் குத்தும், காலில் குத்தும், உணவில் போய் சேர்ந்துடும். அப்போ அது சரியில்லைங்கிறது ஓகே. ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க பாருங்க. இரவு நேரத்தில் நகம் வெட்டக்கூடாது, வெட்டினால் தரித்திரம் பிடிக்கும். தரித்திரம் பிடிக்கும்னு யார் சொன்னா? எந்த தரித்திரம் பிடிச்சவன் சொன்னா? அதெல்லாம் கேள்வி. அது யாரு சொன்னா? இரவு நேரத்தில் நகை வெட்டினா தரித்திரம்னா என்ன? முசீபத்து வரும்னு அர்த்தம். அப்படி முசீபத்து வரும்னு யார் சொன்னாங்க? ஒரு காலத்தில் முன்னோர்கள் இருட்டை மையப்படுத்தி சொல்லியிருந்தா ரைட் இரவு நேரம் நகை வெட்டுறோம், கண்ணுக்கு ஒன்றும் தெரிகிறது இல்லை, அதை நம்மளே சாப்பிடக்கூடாது இல்லை, அப்படி சொன்னால் அது வேறு. அது இன்னைக்குள்ள காலத்தில் இது தேவையே இல்லையே. எந்த நேரம் நள்ளிரவு 2 மணி கூட நீங்க வெட்டலாம். ஏன்? லைட்டு தான் இருக்கு, எல்இடி லைட் இருக்கு, செல்போன்லேயே டார்ச் லைட் இருக்கு, அடிச்சு வெட்டிட வேண்டியது தானே நகத்தை. அது நைட்டு 2 மணியா இருந்தா என்ன, 3 மணியா இருந்தா என்ன? அப்ப இரவு நேரத்தில் நகம் வெட்டக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஏகபோக தவறான நம்பிக்கை, ஏகபோக தவறான நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையெல்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம், ஒழித்துக் கொண்டிருக்கிறோம், அதனை ஒழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் முஸ்லிம்களை கற்காலத்தை நோக்கி, அறியாமை காலத்தை நோக்கியே திருப்புவதற்குண்டான வேலைகளை பார்க்கிறாங்க. நாம ஒன்றும் இது தப்பு இது தப்பு அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு தாங்க வர்றோம். இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஒரு சமூகத்தை அழைத்து சென்றார்களே, ஒரு புதிய கலாச்சாரத்தை, புதிய வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுத்து அழைத்து சென்றார்கள். இனிமே நீ உன் பழைய பார்வையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, ஒன்லையும் புது பார்வை, இஸ்லாத்தின் பார்வையை முன்வைக்கணும். இந்த பாடம் முஸ்லிம்களின் உள்ளத்தின் ஆழமாக வலியுறுத்தப்பட்டது. இந்த அடிப்படை அவர்களின் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் நீங்கள் திருக்குரானில் பாருங்கள், மதீனாவிற்கு இந்த முஸ்லிம்கள் சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு மேல கேள்வி, ஒன்லையும் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். யஸ்அலுனக அனில் அஹில்லா, பிறைகள் குறித்து நபி உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். பிறையை பத்தி கேட்டாங்க சஹாபாக்கள். அதை பத்தி ஏன் கேட்கணும்? இது நாள் வரையிலையும் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம், இது நாள் வரையிலும் நாம ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இனி இஸ்லாம் என்கிற ஒரு புது மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கத்தின் கண்ணோட்டத்திலிருந்து இந்த பிறையை நான் பார்க்க வேண்டும். நபியே, பிறை குறித்து என்னுடைய மார்க்கம் எனக்கு என்ன வழிகாட்டலை சொல்கிறது, சொல்லுங்கன்னு கேட்டாங்க. விளங்குதா? ஒவ்வொரு விஷயத்தையும் மதீனாவில் உள்ள நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திடம் கேள்விகளாக முன்வைத்ததன் பின்னணி என்ன? ஒன்லையும் இனி நான் பழைய பார்வையை முன்வைப்பதற்கு தயாரில்லை. அது அறியாமை காலத்து பார்வை, அது ஐயாமுல் ஜாஹிலியத், மடமைத்தனமான பார்வை. இஸ்லாம் என்கிற இந்த பேரொளி என் வாழ்வில் பாய்ச்சப்படுவதற்கு முன்பு உள்ள ஒரு பார்வை. அந்த பார்வையை நான் குழி தோண்டி புதைக்கிறேன். இஸ்லாம் என்கிற அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த அற்புத மார்க்கத்தை சுமந்து கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். அந்த அடிப்படையில் நபியே, பிறையை பற்றிய மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது, செலவு செய்வதை பற்றி என் மார்க்கம் என்ன சொல்கிறது, மாதவிடாய் பற்றி என் மார்க்கம் என்ன சொல்கிறது, எல்லாவற்றையும் அவர்கள் கேள்வியாக முன்வைத்ததின் பின்னணியில் பழைய தவறான மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு வந்தார்கள். இன்னைக்கு அந்த அடிப்படை முஸ்லிம்கள்ட்ட இல்லையே. இன்னும் காலங்காலமா முன்னோர்கள் என்ன சொல்லி தந்தாங்களே அதிலே நாம் நின்று கொண்டிருப்போமே. ஆனால் இஸ்லாத்தின் பார்வை என்ன என்பதையே அறிந்து கொள்வதற்கு உண்டான தேடல் இல்லை என்றால் நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோமா? இதற்கு இஸ்லாம் என்கிற சாயத்தை நாம் பூசிவிட்டால் இது இஸ்லாம் ஆகிவிடுமா? முஸ்லிம்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த அற்புதமான மார்க்கத்தை அதற்கே உரிய தூய வடிவத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியான வடிவத்தில் பின்பற்றும் போதுதான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு சரியான பார்வை கிடைக்கும். முஸ்லிம்கள் நேர்மையா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் ஒழுக்கத்தோடு வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் சரியான அடிப்பு நம்மிலிருந்து எல்லாவற்றிலையும் மேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தா நாம செய்யறது அவங்க வேற மாதிரி செய்யறாங்க. நாம ஒரு நம்பரை போடுவோம், அவன் 786 போடுறான். நாம அங்கங்க மரங்களை கற்களை வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருப்போம். இவர்களும் அது போல மகான்களையும் மரங்களையும் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
நமக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இதுல இருந்தாலும் ஒண்ணுதான் அதுல இருந்தாலும் ஒண்ணுதான் நினைப்பார்களா இல்லையா? இந்த மார்க்கம் எப்பேற்பட்ட தாக்கம் செலுத்தக்கூடியது நீங்க பார்க்கணும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்து நாறிக்கொண்டிருக்கிறது. உலக தலைவர்கள் எல்லாம் ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய அறிவியலாளர்கள், மேதைகள் என்று போற்றப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் சிறுமிகளை பாலியல் ரீதியான இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற பெயரில் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய புகைப்படம் அதெல்லாம் வருது, பார்க்கவே முடியல. நாம இந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும், இவர்கள் தானே இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள், இவர்கள் தானே நமக்கு நாகரிகத்தை நாங்கள் கற்றுத்தரப் போகிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எந்த ஒழுக்கக்கேட்டில் வீழ்ந்து கிடக்கிறார்களோ இவர்கள் தான் ஒரு காலத்தில் உனக்கு நாகரிகமே தெரியாது, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஒழுக்கம்னா என்ன நான் உனக்கு சொல்லித்தரேன். உங்க மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, புர்கா போட சொல்லி அடிமைப்படுத்துகிறது. நீங்க 2-3 கல்யாணம் பண்றீங்க, 2க்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்வதற்கு உங்கள் மார்க்கம் அனுமதிக்கிறது. மார்க்கம் அனுமதித்த இந்த விஷயங்கள் எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள், இதை ஒழுக்கக்கேடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், 2 கல்யாணம் பண்றதை ஒழுக்கக்கேடுன்னு சொன்னவன் சின்ன பிள்ளைகளை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்கு தகுதி உண்டா? தார்மீக உரிமை உண்டா? அப்ப இந்த நேரத்தில் தான் இந்த மார்க்கத்தின் அருமை நமக்கு விளங்குகிறது. இந்த மார்க்கம் யாராலும் விரல் நீட்டி குறை சொல்ல முடியாத மார்க்கம், அப்பழுக்கற்ற மார்க்கம், அற்புதமான தத்துவத்தை கொண்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது என்னுடைய ஈமான் பலப்படுகிறது, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது என்னுடைய அறிவு மேம்படுகிறது. ஏன்? நான் கல்லுக்கு முன்பாக நின்று கொண்டு அதனோடு உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, படைப்பினங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு என்னுடைய தேவையை முறையிட வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. இந்த மார்க்கத்தை நான் பேணுகின்ற பொழுது தவறான பூச்சாண்டிகளை பயமுறுத்தி, மூட நம்பிக்கைகளை புகுத்தி, என்னுடைய பொருளாதாரத்தை பறிப்பதற்கும் என்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுப்பதற்குமான வாசல் அடைபட்டு போகிறது. காரணம், இந்த மார்க்கம் என்னுடைய ஈமானை பாதுகாப்பதோடு என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது, என்னுடைய உளவியலை பாதுகாக்கிறது. இப்படி எல்லா வகையிலையும் பாதுகாப்பை கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டு அதன் வழி நடைபோட வேண்டும். அதுவே இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்று வெற்றி பெறுவதற்கும் அடித்தளமாக அமையும் என்பதை சொல்லி, அல்லாஹ் அத்தகைய நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.